அப்படின்னா ஏ. எப்படி சொல்லணும்? ஏ. பி எப்படி சொல்லணும் அப்படின்னா பி. பி அப்படி சொல்லணும். சி எப்படி சொல்லணும்? சி. சி. அடுத்து டி. டி. அடுத்து இ. அவ்வளோதான். ஈனா இ, அவ்வளோதான். எஃப். எஃப். அந்த எஃப்போட சவுண்டு எப்படி வரணும்னா ஈயும் எஃப்பும் சேர்ந்த மாதிரி வரணும். அதுதான் இ வந்து சைலண்ட் லெட்டரு, எஃப் வந்து நம்மளுக்கு வரும். ஓ எஃப் அப்படி சொல்லணும். அடுத்தது ஜி. ஜி. அடுத்து ஹெச். ஹெச் அப்படி சொல்லணும். என்ன சொல்லணும்? ஹெச். அடுத்து ஐ. ஐ. அடுத்து ஜே. ஜே. அடுத்து கே. கே. அடுத்து எல். எல். இதுலேயும் அதே மாதிரி ஈயும் எல்லும் வரணும். இ வந்து சைலண்ட் லெட்டராக நம்மளுக்கு வரும். எல். அடுத்து எம். அடுத்து என். என். ஓ. ஓ. பி. பி. கியூ. கியூ. அந்த கியூங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சியூஇ. சி என்ன சொல்லுவோம்? கியூ. சியூஇ. கியூ. கியூ அப்படி சொல்லணும். அடுத்து ஆர். ஆர். அடுத்து எஸ். எஸ். அடுத்து டி. டி. யூ. யூ. வி. வி. டபிள்யூ. எப்படி சொல்லணும்? டபிள்யூ. அடுத்து எக்ஸ். எக்ஸ். ஒய். ஒய். அந்த ஒய் சொல்லும்போது நம்மளுக்கு இ லெட்டர் எப்படி வரும்? சைலண்ட்டாக வரும். ஒய். அடுத்து ஜெட். அடுத்து ஜெட் அப்படின்னா ஜி. ஜி. இசட்டுக்கு மட்டும் 2 இருக்குது. ஒன்று ஜெட், இன்னொன்று ஜி. இந்த ப்ரொனவுன்சியேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரொனவுன்சியேஷன் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ் நீங்கள் பார்க்கும்போது அந்த கிளிப்பை வந்து பொறுமையாக நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் எப்படி ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு புரியும். அப்போ தான் நம்ம ஒரு வேர்டாக படிக்கும்போது கூட நம்மளுக்கு ஈஸியாக வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்? ப்ரொனவுன்சியேஷன் பண்ண முடியும். ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷில் நம்ம பண்ணுற மிஸ்டேக்கே ப்ரொனவுன்சியேஷன் தான். அந்த வார்த்தையை நம்ம எப்படி உச்சரிக்கணும்னு தெரியாததுனால தான் அந்த இங்கிலீஷ் என்ன தெரியுது? தப்பாக தெரியுது. ஸோ இப்போ நான் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி நீங்கள் ப்ரொனவுன்சியேஷன் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். 1 இல்லை 2 இல்லை, ஒரு 10 டைம்ஸ்க்கு மேலே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அதை உங்களால் கரெக்டாக பண்ண முடியும். ஓகேவா? அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார்ட்ஸ்